Take the log out of your own eye first. மத்தேயு 7:5. முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, St. John Chrysostom quotes, Jesus is not saying we cannot prevent a sinner from sinning, we have to correct him. Indeed, though not as the enemy seeking revenge, but rather as a doctor applying the cure. பாவம் செய்வதிலிருந்து ஒரு பாவியை தடுக்க முடியாது என்று இயேசு கூறவில்லை. நாம் அவனை திருத்த வேண்டும். எதிரி பழி தீர்க்க முயலுதல் போல் அன்று, மாறாக ஒரு மருத்துவர் குணமளிப்பதை போல ஒரு வித்தியாசத்தை நாம் காணலாம். எதிரி பழிக்கு பழி வாங்கக்கூடிய வகையில் செயல்படுவான். ஆனால் நல்ல உள்ளம், தாராள உள்ளம், தியாக உள்ளம் படைத்தவர்கள் ஒரு மருத்துவர் எப்படி நோயாளிகளை கனிவுடன் பரிவுடன் பேணுகிறாரோ அப்படிப்பட்ட அன்பு இருத்தல் வேண்டும் என்று இந்த விளக்கத்தை ஜான் கிறிஸ்டோஸ்டம் அவர்கள் கூறுகிறார்கள். The Lord prevents us from judging quickly and unfairly, said Augustine. விரைந்தும் நேர்மையின்றியும் தீர்ப்பிடுவதிலிருந்து ஆண்டவர் நம்மை தடுக்கிறார். திடீரென்று உடனடியாக முடிவு காணுதல் என்பது சரியாக அமையாது. ஆகவேதான் கோர்ட் வழக்கில் கூட இந்த நாட்களை தள்ளி போடுவார்கள். வாய்தா வாங்குவதல், தள்ளி போடுதல், தீர்ப்பை ஒத்திவைத்தல். இந்த இடைவெளியிலே நன்மை ஏற்படக்கூடும், அல்லது கோபம் குறையக்கூடும். ஆத்திரம் குறைந்து உண்மையான கருத்தை சிந்திப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. எனவே பிறரை தீர்ப்பிடுதல் என்பது அது நமக்கே தீர்ப்பாக அமையும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. பெரியவர்களுக்கு பெருமை எதுவென்றால், இந்த தராசு நிறுத்தும் பொழுது அது நேராக இருக்க வேண்டும், சமமாக இருத்தல் வேண்டும், எந்த பக்கமும் சாய்ந்து இருத்தல் கூடாது. அதே போன்று ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது எந்த பக்கத்தையும் சாராமல் நேர்மையாக சொல்லுதல் வேண்டும். கிராமங்களில் எல்லாம் மக்கள் பயப்படுவார்கள் இந்த பஞ்சாயத்துக்கு போறது. இந்த பஞ்சாயத்தாருக்கு யார் அதிகமாக காசு கொடுக்கிறார்களோ, அவருடைய அந்த குடி போதைக்காக, சாராயத்துக்காக யார் அதிகமாக காசு கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கமாக தீர்ப்பு அமையும். இது சாதாரண உலக இயல்பு. ஆகவே பல சமயங்களில் பங்கு தந்தையரிடம் தங்கள் வழக்குகளை சமர்ப்பிப்பார்கள். முடியக்கூடிய வகையிலே அவைகளை பங்கு தந்தை சமாளிப்பார். ஏன் அவர்களுக்கு செலவு வைக்க வேண்டும். நான் ஒரு பங்கில் இருந்த பொழுது அப்படித்தான் சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் வந்தால் 2 பேரும் வருவாங்க, சமாதானம் பேசி அவளை சமாதானப்படுத்தி அனுப்புவது. அதனால இந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் என் மேலே கோபம். ஏன் சாராயம் கிடைக்கக்கூடிய காசு போயிடுச்சே அப்படின்னு என்னை மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்க? என்ன ஃபாதர், எல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க, நீங்களே பார்த்துப்பீங்களா, பங்கெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களா அப்படின்னு ஒரு பாய்காட் பண்ணுவாங்க. முதல் வருஷம் கொஞ்சம் இணங்கி அதெல்லாம் நீங்களே இருக்கணும், சரி பாவம் ஏழைப்பட்டவங்க வராங்க அப்படின்னு சமாதானமாக பேசின போனாங்க. முதல் வருஷம் போச்சு, 2வது வருஷம் போச்சு, 3வது வருஷம் போச்சு. 3 வருஷத்துக்குள்ளார மக்கள் என் கைப்பிடிக்குள் வந்து விட்டாங்க. மக்கள் எல்லாம் 3வது வருஷம் முடிஞ்சும் மறுபடியும் ஏன்னா நீங்களே பங்க பார்த்துக்குவீங்களா, நானே பார்த்து கொள்வேன்
அப்படின்னு திருப்பி சொன்னோடனே அவங்களுக்கு உடனே அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. இல்லை ஃபாதர், அந்த சில பஞ்சாயத்தெல்லாம் எங்ககிட்ட அனுப்புங்க, அது சில சுழிவு நெளிவெல்லாம் இருக்கும், அவங்களுடைய பின்னணியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம், எது உங்ககிட்ட அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அனுப்புகிறேன் என்று. பல சமயங்களில் இந்த சார்பு தன்மை, சொந்தம் பந்தம் அல்லது காசு பணம் ஆழ்பலம் அல்லது தங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த தீர்ப்புகள் பஞ்சாயத்திலோ அல்லது சமூகத்திலோ இருப்பது உண்டு. ஆனால் நீதியான தீர்ப்பு எப்பொழுது கொடுக்கப்படுகிறதோ அது எந்த பக்கமும் சார்ந்து இராமல் இருக்க வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல. Blessed Mother Teresa, love has no meaning of its if it is not shared. Love has to put into action. You have to love without expectation, to do something for love itself, not for what you may receive. If you expect something in return, then it is not love, because true love is loving without conditions and expectations. பகிரப்படாத அன்பு பொருளற்றது. அன்பு செயல்பட வேண்டும். அன்புக்காக ஆதாயம் கருதாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செய். பிரதிபலன் கருதினால் அது அன்பல்ல. ஏனெனில் கட்டுப்பாடு எதிர்பார்ப்பு அற்ற அன்பே உண்மையான அன்பு. 1 சாமுவேல் 16:7 மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். தீர்ப்பு அவரிடமே உள்ளது. மனிதன் பார்ப்பது வெளி தோற்றம், முகத்தோற்றம். ஆனால் இறைவன் பார்ப்பது உள்ளத்து தோற்றத்தை, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பையோ பண்பையோ அவர் கருதுகிறார். அதை பெரிதாக அவர் கொண்டாடுகிறார். நமக்கு கொடுக்கப்படுகின்ற நல்ல உதாரணம் அந்த ஆயக்காரனும் பரிசேயனும். கோவிலுக்கு 2 பேரும் ஜெபிக்கின்றார்கள். ஆயக்காரன் கோவிலுக்கு வெளியே நின்று ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் தலை குனிந்து நெஞ்சில் அறைந்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி என்று தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட நிலையிலே இருக்கிறார். ஆனால் இந்த பரிசேயனோ அகம்பாவம் பிடித்தவனாக பீடத்துக்கு முன் வந்து நின்று, நான் பல தர்ம காரியங்களை செய்கிறேன், அது வரைக்கும் கூட பரவாயில்ல, சரி தர்ம காரியங்களை செய்கிறேன். அடுத்தது சொல்றான் பாருங்க, அதுதான் தவறு. லோங்க தூரத்தில் இருக்கிறானே அவனை போல நான் இல்லை, அவன் எவ்வளோ பெரிய பாவி, நான் அவனை போல எந்த தப்பும் செய்யவில்லை, எந்த தவறும் பாவமும் செய்யவில்லை என்று தன்னை அந்த பாவியோடு ஒப்பிட்டு தன்னை நீதிமான் என்று போற்றுவது இறைவனுக்கு உகந்த பண்பு அல்ல. ஆகவே அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக இல்லை என்று நற்செய்தி கூறுவதை நாம் அறிவோம். எனவே நாம் முழந்தாளிட்டு ஜெபிப்போம். ஓ ஃபாதர், give us the humility which realizes its ignorance, admits its mistakes, recognizes its needs, welcomes advice, accepts rebuke. Help us to praise rather than to criticize, to sympathize rather than to discourage, to build rather than to destroy, and to think of people at their best rather than at their worst. This we ask for thy name's sake. Prayer of William Barclay. தந்தையே இறைவா, அறியாமையை உணரும் தாழ்ச்சியையும் தவறுகளை ஏற்று திருத்திக் கொள்ளவும் அதற்கான தேவையை உணரவும் அறிவுரையையும் அவற்றின் விமர்சனங்களையும் ஏற்கும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். பிறரை குறை கூறுவதை விட வாழ்த்தவும், பிறரை அதைரியப்படுத்துவதை விட கரிசனையோடு கவனிக்கவும், பிறரை இடிப்பதை விட கட்டுவதையும், பிறரின் சிறுமை பார்ப்பதை விட பெருமை பார்க்கவும் எமக்கு அருளும். இவற்றை எல்லாம் உம் திருநாமத்தாலே எங்களுக்கு தந்தரலும்.
ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.